எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜை நன்றி தெரிவிச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் சார். நான் 2019 அது பாஸ் அவுட்டு காலேஜில். 2019 இந்த மாதிரி படிக்கலாம்னு சொல்லல, அப்பா வந்து பிஜி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பிஜி இல்லை, நான் இந்த இதை பண்ணுறேன், காம்படிட்டிவ் ஃபீல்டு வரேன்னு சொல்லிட்டு பண்ணோன்னே, மாமா டீச்சர்னால இந்த அகாடமி இந்த தான் நல்லாயிருக்கு அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொரோனா லீவு 1 வருஷம் கேப்பு. அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் கொரோனா. அது முடித்ததுக்கப்புறம் அடுத்து 2022 குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணேன். அதுக்கடுத்து குரூப் 4 2022 குரூப் 4 தான் நல்லா கொஞ்சம் கிடைக்கும், வேலைக்கு போயிடலான்னு எடுத்துருக்கையில் கட் ஆஃப் 3 மார்க்லேயே இதாகிடுச்சு, வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப வெக்கேட் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு ஃபேமிலி சுச்சுவேஷனால். திரும்ப ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப வந்துட்டு வீட்டில் பேசிவிட்டு திரும்ப அடுத்த அட்டம்ப்டில் இப்போ 175 கொஸ்டின் போட்டு விஏவை எடுத்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக பணிபுரிகிறேன். எனது குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. அங்கே இருக்கக்கூடிய ஏழுமலை என்பவர் வந்து என்னுடைய மருமகன். அவர் குடும்பத்தில் அரசு வேலை என்பது ஒரு பெரிய எட்டாக்கனி. அது இவருக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டில் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். அதாவது வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து இங்கே வந்து கேட்டதில் பல மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றி அவங்களுடைய அரசு உறுதி பண்ணியிருக்காங்க. இதில் எங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு பையனை வந்து அரசு வேலைக்கு அனுப்புனதில் எங்களை விட இந்த இன்ஸ்டியூட் வந்து அதிகமான முயற்சி எடுத்து, கடின முயற்சி, இதுக்கு நாங்கள் வந்து என்றென்றும் நன்றி கடன் உள்ளவர்களாக இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் திருச்சி மாவட்டம் இந்த கடைக்கோடியிலிருந்து இங்கே வந்து இவர் படித்து வேலைக்கு போயிருக்காரு. அந்த ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னும் பல மாணவர்களை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து இந்த இன்ஸ்டியூட்டு எங்களுடைய மாணவர்களும் வளர்ச்சி அடைந்து பல்வேறு அரசு துறைகளில் வேலைவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசையாக இந்த இடத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.